நவம்பர் 17. சிவப்பு கயிறு. விசுவாசம் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். யாக்கோபு 2:17. நற்செயல் ஏதுமில்லாமல் விசுவாசம் ரட்சிக்கும் என்கிறார் பவுல். எபேசியர் 2:8-9. நற்செயல் இல்லாத விசுவாசம் செத்தது என்கிறார் யாக்கோபு. மேலெழுந்தவாறு பார்த்தால் இரண்டும் முரண்பட்டதாக தோன்றும். ஆனால் முரண்பாடு இல்லை என்பதை பின்வரும் எடுத்துக்காட்டு விளக்குகிறது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு அழியாதிருந்தார். எபிரேயர் 11:31. எபிரேயர் நிருபம் எழுதப்பட்ட அன்று சரித்திரத்திலேயே ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்தும் இவள் வேசி என்றே அழைக்கப்படுகிறாள். அவளது பாவத்தின் கரை அவ்வளவு இறுகியது. ஆனாலும் விசுவாசத்தினாலே அவள் காக்கப்பட்டாள். இஸ்ரவேலரில் 2 எரிகோ நகரை உளவு பார்க்க வந்தபோது அவள் வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே அவர்களை மறைத்து வைத்து எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினாள். புறவின பெண்ணாகிய அவளது விசுவாசம் ஆச்சரியமானது. உளவுக்காரரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் ஒரு சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அவளது பாவம் கரும் சிவப்புதான். ஆனாலும் அந்த சிறிய சிவப்பு கயிறு அவளது எளிய விசுவாசம் அவளை ரட்சித்தது. தாவீது அரசனின் முற்பாட்டனாகிய போவாசை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை இவள் பெற்றாள். எபிரேயர் 11ஆம் அத்தியாயத்தில் விசுவாச வீரர் பட்டியலில் இடமும் பெற்றாள். அவளை விட அதிமேன்மையான மக்கள் பலருக்கும் கிடைக்காத சிலாக்கியம் எளிய விசுவாசத்தின் மேன்மைதான் என்னே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது நற்செயல்களினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். ராகாப் அந்த வேவுகாரரை சந்தித்த பின்தான் யெகோவாவை நம்பினாளா? இல்லை, அதற்கு முன்பே அவர் மீது விசுவாசம் வைத்திருந்தாள். அந்த மனிதர் படுத்துக்கொள்ளும் முன் அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறிப்போய், கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்டை ஒப்புக் கொடுத்தார் என்று அறிவேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரே மேலே விண்ணுலகம் முதல் கீழே மண்ணுலகம் அனைத்திற்கும் கடவுள் என்றாள். ஆண்டவர் மீது அவளுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என்ன? ஆம், அவளுக்கு ஏற்கனவே உறுதியான விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை வெளிக்காட்டும் செயலாகத்தான் அந்த ஒற்றரை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவர்களை மறைத்து வைத்தாள். ஜன்னல் வழியே இறக்கி அனுப்பிவிட்டாள். எனவே கிரியை என்று யாக்கோபு குறிப்பிடுவது கடவுளுடைய கிருபை இரக்கத்தை பெறுவதற்காக செயல்படும் நற்செயல்கள். விசுவாசத்தினாலே இறையருளை பெற்றுக்கொண்ட நாம் தேவ பிள்ளைகள் என்று நிரூபணமாக செய்யும் காரியங்களாகும். விசுவாசத்தினாலேயே ரட்சிப்பு, ரட்சிப்பின் நிரூபணமாய் நற்செயல்கள்.